நம்ம கண்ணுக்கு காட்டும். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், நானும் இத்தனை வயசாகிடுச்சு. அந்த அம்மு, என் பேர் அம்மு, சரிப்பா. அந்த இது இருக்குல்ல, நான் குடிசை வீட்டில் குடியிருந்தேன்ல கம்மாய்க்குள்ள, அங்கெல்லாம் என் கண்ணுலலாம் இது நாள் வரைக்கும் எப்பயுமே 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 என் கண்ணில் எதுவுமே காட்டாது. நான் ஆயா தேங்க்யூ நந்தினிம்மா. என்னப்பா அப்பா அங்கே குடிசையில் குடியிருந்தோம்மா. அப்போ என் பிள்ளைங்களாம் விரட்டு பத்து ஓடியாந்துருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரு உள்ளேருந்து விரட்டி வளரு 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 வளரு, தள்ளிக்க தள்ளிக்க தள்ளிக்க. ஏ என்னடா அப்படி ஓடியாந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஏ சுமார் வளரு சுமார், இங்கே வா இங்கே வான்னு கையை காட்டுவார். எனக்கு ஒன்றும் கூட தெரியாது. ஏன்னா எனக்கு விவரம் இல்லைன்றது பேய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு. இப்படி விவரம் தெரியாதவங்க எல்லாம் மிரட்டினோம்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணுது, இது தீவக்கு இருக்கான் பாரு மண்ணு மாதிரி, அப்படி நான் இருந்திருப்பேன் போல தெரியுது. என் பிள்ளைகள்லாம் தெளிவு. அப்பயே சின்ன சின்ன பிள்ளைல எம்மா 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 எம்மான்னு ஓடியாருங்க. அங்கிட்டு போய் இப்போ காட்டு பக்கம் போய் விளாட போன பிள்ளைங்க. எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லுங்க, ஏய் போங்க பிள்ளைல அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு எனக்கு இப்படித்தான் சொல்ல தெரியும், வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. எங்கள் வீட்டுக்காரையும் விரட்டி இருக்கு, வளரு இங்கிட்டு போகக்கூடாது வளருன்னுவார். சரிங்க, எனக்கு கண்ணுலேயே நல்லா ஒத்தையிலே அங்கே தான் இருப்பேன். இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். அப்படியே அங்கிட்டு போய் விறகு பறக்குவேன், சோறு காய்ச்சுவேன், வீடை கூட்டுவேன், வாசலை கூட்டுவேன். யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் சித்தாள் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நான் வீட்டில் தான் இருப்பேன். அவர் இறந்த பிறகுதான் நான் வேலைக்குன்னு வெளியே ரொம்ப போனேன். அதுக்கப்புறம் என் பிள்ளை பெருசான பிறகு வேலைக்கு போனேன். அந்த தட்டிக்கு நான் வேலைக்கெல்லாம் போகல, வீட்டுக்குள்ளேயே தான் அங்கனே சோறை காய்ச்சி குழம்ப காய்ச்சிக்கிட்டு. எங்கள் அப்பா 50 ரூபா கொடுப்பாரு. அப்போ 90ல் எங்கள் அப்பா 50 ரூபா கொடுப்பாரு. எங்கள் கூட பிறந்தவங்க வந்து காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சோறை காய்ச்சி சமாளிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் என் கண்ணுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் தெரியாதுப்பா. ஆனால் ஒரே ஒரு நாள் என் மகள் நான் நடந்து போய்கிட்டு இருந்தோம். அன்டைம் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தோம். பின்னாடி வந்துருச்சு தொத்திக்கிட்டு, என் மகளை பிடிச்சி விரட்டிக்கிட்டு ஓடியாருது. நாங்கள் 2 பேரும் போகிறோம், ஆனால் அந்த பிள்ளையத்தை விரட்டுது. அப்போ நான் என் கண்ணுக்கு பட்டுருச்சு. என் சாமி குலசாமி என்கிட்டக்க வந்துருச்சு. சி நான் எப்போ அங்கிட்ட அப்படின்னா அப்படியே நின்றுச்சு, தள்ளி நின்றுச்சுப்பா. நிஜமாவே நின்றோன்னையே இதை விட்டு இங்கிட்டு வந்த பிச்சிருவேன் படவா. ஆளைப்பாராள் இந்த என் கையெல்லாம் புல் இருக்குது. அங்கிட்டு வந்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் என் மகளும் எச்சியை துப்பிட்டு விறுவிறுன்னு போய் வீட்டுக்குள்ளே போனோம். அப்படிலாம் நிறையா இருக்குது. என்கிட்ட சாமி தான் அன்னைக்கு வந்துச்சு. வந்து காட்டி கொடுத்து இந்த பிள்ளைய காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். அருமை ஆயா. ஆயா இன்னைக்கு தூங்கவில்லையா? என்னது மணி என்ன ஆகுது? 11:20 ஆச்சு. 1 ஹவர் ஆயிடுச்சுன்னா நான் தூங்குறேன். நிஜமாக தான் தூங்குறேன். சரிங்களா? உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? சொல்ல மாட்டேறீங்க யாருமே. என்னால்ப்பா ஒத்த சத்தையில் போகாதீங்க. ஆடி மாதம்லாம் காற்று அப்படி அடிக்கும், அங்கெல்லாம் போகாதீங்க எங்கேயுமே. சரிங்களா? பத்திரமா இருங்க, நல்லா திணீர் பூசுங்க, சாமியை கும்பிடுங்க. ஆனால் விவரம் தெரியாதவங்களுக்கு எப்பயுமே கண்ணுக்கு கெட்ட இதுவே காட்டவே காட்டாது. ஆனால் அந்த விவரமான என் பிள்ளையில விரட்டுது, என் புருஷனெல்லாம் விரட்டுது, என் கண்ணுக்கே காட்டலை. அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அப்போ எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். பிள்ளை பிறந்திருக்கு, செனித்தா பிள்ளை. அப்போ நாங்கள் வீட்டில் ரேடியோ பாக்ஸ் ரேடியோலாம் வச்சுருக்கோம். இந்த பாட்டு பாடும், இந்த சீடியை மாட்டலாம், இதெல்லாம் மாட்டலாம், அது பாடும். அப்போ பிள்ளை ஒத்தையில, நான் என் மகள் மட்டும் ஒத்தையில் இருப்போம். அந்த பிள்ளைய தொட்டியில் போட்டிருப்பேன். இவர் சீட்டாட போயிடுவார். இந்த ஆள் விடிய சீட்டாட்டத்துக்கு போயிடுவார். எங்கிட்ட போயிடுவார். நான் அப்படியே படுத்துருவேன், கதவை திறந்து போட்டுட்டு லைட்டையும் போட்டுட்டு நான் பாட்டுக்கு படுத்துருவேன்ப்பா. இந்த பிள்ளை ஒரு பொட்டு அழுகாதான். இவர் வந்து ஜாமண்டு வருவார். வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு ஒரு கூத்து. ஒரு அம்மா வந்து தலையை விரித்து போட்டுக்கிட்டு உக்காந்து இப்படியே ஆட்டிக்கிட்டே உக்காந்துருக்கணும், ரே ரே ரேண்டு. அப்போ அந்த பிள்ளைய வளர்த்ததே ஒரு அம்மாவான். இந்த மாதிரி நிறையா நடக்குதுப்பா. சரிங்களா? பாட்டி மீன் குழம்பு சாப்பிட்டாச்சா? சரிப்பா, நானும் போய் தூங்குறேன், நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. நிறையா நாளைக்குன்னு சொல்லுவோம், நடந்த உண்மை கதைகளாக சொல்லுவோம். சரிங்களா அப்பப்பா? ஆயா இன்னைக்கு தூங்க போகிறேன். சரியாப்பா, தூங்குங்க. மணி 11 மணி ஆச்சு. அதுக்கு மேலாம் உட்காரக்கூடாது. பாய்.